بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அளப்பெரும் அருள்மிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து தராவிஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விடயங்களை கேட்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருடைய நோன்புகளை கபூல் செய்து நாம் செய்த அமல்களை ஏற்றுக்கொண்டு நிரப்பமான கூலிகளை தந்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கை ஒரு முடியக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தந்திருக்கிறான். உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்துக்கும் அல்லாஹ் முடிவை கொடுத்து தான் அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்துக்கே ஒரு முடிவு இருக்கிறது. அதுக்குத்தான் மறுமை நாள் என்று சொல்லுவோம், கியாமத்துடைய நாள் என்று சொல்லுவோம். இந்த உலகமும் அந்த முடிவு நாளை சந்திக்கத்தான் போகிறது. குல்லு மன் அலைஹா ஃபான், அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே ஒரு நாள் அழிந்தே தீரும். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், சங்கை மிக்க அல்லாஹ் மட்டும் தான் நிலைத்திருக்கக்கூடியவன். உலகத்திலே எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறான். உலகத்திலே படைக்கப்பட்ட சிறந்த படைப்பு, கண்ணியமான படைப்பு மனிதன். நாம் எமக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறான். அந்த முடிவை இந்த உலகத்தில் அடைந்தவர்கள் எத்தனையோ கோடி பேர்கள் கபறுகளில் வாழுகிறார்கள். இன்னும் பல கோடி பேர்கள் பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமக்கும் நிச்சயமாக அப்படியான ஒரு முடிவு இருக்கிறது. பூமியுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு நாள் வைக்கப்படத்தான் போகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லிவிட்டான் பொதுவாக, குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக மரணத்தை அடைந்தே தீரும். மௌத்தி மூண்டெழுத்து, இந்த மரணத்தை விட்டும் யாரும் தப்ப முடியாது. அப்படி அல்லாஹ் மரணம் இல்லாமல் ஒரு மனிதனை பாதுகாப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீண்ட காலத்தை கொடுத்திருப்பான். மௌத்தையே கொடுத்திருக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ் வாழ கொடுத்த காலம் 63 வருஷம். அதோடு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் முடித்து விட்டான். அப்படி பார்க்கும் போது உலகத்தில் யாருமே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம், யாரை அல்லாஹ் உயிரை வாங்குவதற்கு என்று நியமித்திருக்கிறானோ அந்த மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழு மனித சமூகத்தின் உயிர்களையும் வாங்கியதன் பின்னால், முழு மனிதர்களுடைய உயிரையும் வாங்கியதன் பின்னால் அல்லாஹ் கேட்பான், மம்பக்கிய, யாரு மீதம் இருக்கிறார், யாரு மீதம் இருக்கிறார்? அந்த நேரம் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அன வ அன்த யா அல்லாஹ், நானும் நீயும் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் மலக்குல் மௌத்தை பார்த்து சொல்லுவான், முத், நீங்களும் மௌத்தா போங்க. அவர்களும் மரணித்து விடுவார்கள். அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் சொல்லுவான், லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார், இந்த நாளுடைய அதிபதி யார்? எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. இந்த நாளுடைய அதிபதி யார்? அடக்கியாலும் வல்லமை மிக்க அல்லாஹ் மட்டும்தான். இதை அல்லாஹ் தான் சொல்ல போறான் பதில். எனவே கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் மௌத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இர்தஹலத்தித் துன்யா முத்பிரத்தன், உலகம் புறமுதுகு காட்டி போய்கொண்டிருக்கிறது. வர்தஹலத்தில் ஆகிரா முக்பிலத்தன், ஆகிரா முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வலிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா பனூன், உலகத்துக்கு என்று சிலர்கள் இருக்கிறாங்க, மறுமைக்கு என்று சிலர்கள் இருக்கிறாங்க. உலகத்துக்காக வேண்டி சிலர்கள் வாழ்றாங்க, மறுமைக்காக வேண்டி சிலர்கள் வாழ்றாங்க. கூனு மின் அப்னாஇல் ஆகிரா வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா,
உலகத்தார்களாக நீங்க ஆகிட வானம், மறுமைக்குரியவர்களாக ஆகிடுங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு மௌத்தை நினைச்சு வாழ்றவங்க அதிகமா, மௌத்தை மறந்து வாழ்றவங்க அதிகமா என்றதை மஸ்ஜிதுகளுடைய சஃப வச்சு பார்த்தா சொல்லி, தொழுகையுடைய எண்ணிக்கையை வச்சு பார்த்தா சொல்லி, இன்று பாவங்கள் மிகைத்து, மனோ இச்சைகள் மிகைத்து, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யறது மிகைத்து, வாலிபர்களும் தான், ஆண்களும் தான், பெண்களும் தான். காரணம் என்ன? காரணம் மௌத்த மறந்ததுதான் காரணம். யார் ஒரு மனிதன் உலகத்துல மௌத்த மறப்பானோ உலகத்தை வச்சு சந்தோஷப்படுவான். மௌத்த மறக்காம வாழ்ற மனிதன் ஆகுராவுல நான் அடையவிருக்கும் அந்த கண்ணியங்களை நினைச்சு சந்தோஷப்படுவார். அதனாலதான் ஒரு இமாம் சொன்னாங்க, மன் அக்ஸர திக்ரல் மௌத், யார் அதிகமாக மரணத்தை நினைப்பார்களோ கல்ல ஃபர்ஹுஹு ஃபித் துன்யா வ கல்ல ஹஸதுஹு, அவருக்கு உலகத்திலே சந்தோஷம் குறைஞ்சது. உலகத்தை வச்சு அவர் சந்தோஷப்பட மாட்டார். உலகத்துல என்னதான் கோடி வந்து காலடியில விழுந்தாலும் சந்தோஷப்பட மாட்டார். இது அழிஞ்சு போற சொத்துன்றது அவருக்கு தெரியும். அல்லாஹ் தற்காலிகமா தந்திருக்கிறான்றதை உணர்ந்து அவர் நடந்துருவாரு, சந்தோஷப்பட மாட்டார். இதே போல இன்னொருத்தருக்கு அல்லாஹ் துனியாவுல கொடுத்திருக்கிறத வச்சு அவர் பொறாமப்படவும் மாட்டார். இன்னைக்கு மனிதன் இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்டையும் தான் பெண்கள்கிட்டையும் தான் இருக்கக்கூடிய மிக பெரும் நோய், அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னாங்க, தப்ப இலைக்கும் தஉல் உமமு கப்லக்கும், உங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகத்திடம் இருந்த ஒரு நோய் உங்ககிட்ட வந்திருக்குது. அதுதான் அல் ஹஸது வல் பக்லா. ஒன்று பொறாமை, இன்னொன்று குரோதம். பொறாமைன்றது பயங்கரமான நோய். ஆரம்ப காலத்திலே சமூகம் அழிஞ்சு போனதுக்கு ஒரு காரணம் பொறாமை. எனவே மவுத் அதிகமா நினைக்கிறவர்கிட்ட பொறாமையும் இருக்காது. யாரும் எப்படி வாழ்ந்துட்டு போட்டு, அவன் மூடு மாடி கட்டினா என்னத்தை, எலியன்ல போனா என்னத்தை, பிராடோல போனா என்னத்தை, இதுலயும் போகட்டும், எப்படியும் வாழட்டும், பரவாயில்ல. அழிஞ்சு போகுது. எத்தனையோ பேர் கோடான கோடி கொடுத்து வீடு கட்டினார், வீட்டுல வாழ கிடைக்கல, கபூர்ல வாழ்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் உலகத்துடைய யதார்த்தம். உலகத்துடைய யதார்த்தம் இதுதான். அதனாலதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லzzat, இன்பங்களை முறிக்கக்கூடிய, ஆசைகளை முறிக்கக்கூடிய, உலகத்துடைய மோகங்களை முறிக்கக்கூடிய மௌத் அதிகமான நினைங்க. மௌத் அதிகமான நினைங்க. அதிகமாக மௌத்தை நினைக்க நினைக்க உலகத்தின் மீது ஒரு விதமான வெறுப்பு வரும். வெறுப்பு வரும். மௌத்த மறந்தா உலகத்துடைய மோகம் வரும். ஒருத்தர் தொழுகையெல்லாம் விட்டு ஹவாத்தனத்தோட இந்த துனியாவை தேடுறாருண்டா அர்த்தம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அவர் மௌத்த மறந்துட்டார். மௌத்த மறக்கிற மனிதனுக்கு இந்த உலகம் அவனை ஆட்டி படைக்கும். மௌத்துடைய சிந்தனையோடு வாழக்கூடியவன், மௌத்துக்கு உரிய தயாரிப்போடு வாழக்கூடிய மனிதன் இந்த உலகத்தை ஆட்டி படைப்பான். யாரு போல? சஹாபாக்கள் போல. சஹாபாக்கள் இந்த உலகத்தை ஆட்டி படைச்சவங்க. அவங்களை இந்த உலகம் ஆட்டி படைக்கல. காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே, தாய்மார்களே? அவங்க மௌத்துடைய சிந்தனையோட, மௌத்துக்குரிய ஏற்பாட்டோட வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நாங்க மௌத்துக்குரிய ஏற்பாட்டை மறந்தோம், மௌத்துக்குரிய தயாரிப்பை மறந்தோம். இந்த உலகம் எங்களை ஆட்டி படைக்குது. எங்கட கடை ஆட்டி படைக்குது, வாகனம் ஆட்டி படைக்குது, என் சொத்து செல்வம் ஆட்டி படைக்குது. தொலை விடுவதில்லை, சதக்கா கொடுக்க விடுவதில்லை, ஜக்காத் கொடுக்க விடுவதில்லை, நல்ல மலைகள் செய்ய விடுவதில்லை, அடுத்த மனுஷன் மேல நல்லெண்ணம் வைக்க விடுவதில்லை. பொறாம வருகிறது, பெருமை வருகிறது, ஆடம்பரம் வருகிறது. காரணம் மௌத்த மறந்தார், உலகம் குடிகொண்டு விட்டது. சஹாபாக்களோட வாழ்க்கையை பாருங்க. சஹாபாக்களோட வாழ்க்கையில பெரிய கோடீஸ்வரர்கள் வாழலையா? உஸ்மானே கனி கோடீஸ்வரன். உஸ்மான் ரலியல்லாஹு மிக பெரும் பணக்காரர். அவங்க இந்த உலகம் குடிகொள்ளல, அவங்க உலகத்தை குடிகொண்டாங்க. உலகத்தாட்டி படைச்சாங்க சகோதரர்கள், தாய்மார்கள். உலகத்தாட்டி படைச்சாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகம் அவங்களோட கண்ணுக்கு பெருசா விளங்கல்ல. இந்த வாழ்றதுக்கெல்லாம் தந்த இடம் இது, அவ்வளவுதான். ஒரு ஹோல்டிங் பிளேஸ், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? எனக்கு இந்த உலகம் எது தெரியுமா? ஒரு வழி போக்கன போல, ஒரு இடத்துல தங்கிட்டு எழும்பிட்டு போய்த்திடுவேன், அவ்வளவுதான். இதுக்குத்தான் உலகம். நாங்க வந்திருக்கிறோம் கொஞ்சம் இருந்துட்டு போறதுக்கு. அந்த இருக்கிற நேரம் நல்லவங்களா இருந்துட்டு போய்த்திடுவோம்.
எத்தனையோ பேர் மௌத்தா போயிட்டாங்க. எதிர்பார்க்கல நாங்க இவருக்கு மௌத்து வருமா, இந்த சின்ன வயசுல மௌத்தாகுவாரா. பாப்பா உம்மாக்கு முந்தி மகன் போயிட்டார், மகள் மௌத்தாகிட்டாங்க. மனைவிக்கு முன்னால கணவன், கணவனுக்கு முன்னால மனைவி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மௌத்துக்கு வயது ஒரு நிபந்தனை அல்ல. வாலிபத்திலும் மௌத்து வரும். இன்னைக்கு சில வாலிபர்கள், வாலிப பெண்கள் திடகாத்திரமானவங்க, அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது. என் அப்பா மௌத்தா போன 70 வயசுல, என் உம்மம்மா மௌத்தா போன 80 வயசுல, குறைஞ்சது ஒரு 70 வயசு நாங்க வாழ மாட்டோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபத்திலே மௌத்து வரும். ஒரு கவிஞர் சொல்றாரு, கம் மின் ஃபதா அஸ்பஹ வ அம்ஸா வாஹிகன் ஃபகத் நுஷிஜத் அக்ஃபானுஹு வ ஹுவ லா யத்ரி. எத்தனையோ வாலிபர்கள் காலை மாலை நேரத்தை அடையறாங்க, அவங்கட கஃன் ரெடி ஆகிட்டுது, தயாராகிட்டுது, அவங்களுக்கே தெரியாது. உம்மா கிட்ட சொல்லிட்டு போறார், உம்மா போயிட்டு வாரண்டி, வார நேரம் ஜனாசாவா வீட்டுக்கு வருகிறது, ஜனாசாவா வருகிறது. எத்தனை செய்தி கேள்விப்பட்டிருப்போம். மௌத் எங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்கள், நிச்சயம் அது உங்களை அடைந்தே தீரும். ஐனமா தகுனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. எங்க இருந்தாலும் மௌத் உங்களை வந்து அடைந்தே தீரும். பலமாக கட்டப்பட்ட கோட்டைக்குள் இருந்தாலும் சரி, கோட்டைக்குள் இருந்தாலும் சரி, வந்து பிடிக்கும் மௌத். அல்ல எல்லாருக்கும் நேரம் முடிவு செஞ்சிருக்கிறான். ஆனா யாருக்கும் அல்லாஹ் காட்டல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட காட்டல. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து ஹதரத் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அனுமதி கேட்கும் வரைக்கும் தெரியல நபி அவங்களுக்கு, நான் இந்த நாள் மௌத்தா போவேன். அனுமதி கேட்டுட்டு ரூஹ வாங்கினாங்க, அனுமதி கேட்டுட்டு ரூஹ வாங்கினாங்க. எங்களுக்கிட்ட எல்லாம் அந்த சான்ஸ் கிடைக்காது, எங்களுக்கு அந்த சான்ஸ் இல்ல. திடீர்னு வருவாங்க, உயிரெடுத்துட்டு போயிடுவாங்க. எனவே அந்த உயிரெடுக்க வரக்கூடிய நேரம் நான் ஒரு முஃமினாக இருக்கணும்ன்றதை மறந்துடாது. அதுக்குத்தான் இந்த உலக வாழ்க்கை, அதுக்குத்தான் சுஜூது, அதுக்குத்தான் நோன்பு, அதுக்குத்தான் குர்ஆன். எங்களை முஃமினா மாற்றுறதுக்கு, மௌத்துக்குரிய தயாரிப்பு செய்யறதுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மௌத்துக்குரிய ஏற்பாடு மிக முக்கியம். எந்த சந்தர்ப்பத்திலும் மௌத்த மறந்துடக்கூடாது. ஒரு பாவம் செய்ய நினைக்கிற நேரம் மௌத்த நினைக்கணும். இந்த நேரம் எனக்கு மௌத்து வந்துட்டா என்ற நிலைமை என்ன? இன்னைக்கு நான் படுக்க போறேன், இரவை படுக்க போறேன், படுக்க முன்னால நாங்க யோசிக்கணும், நான் இந்த நாளை சரியாத்தான் கழிச்சேனா, 5 நேர தொழுக தவறிச்சுதா, குர்ஆன் ஓதினேனா, என்ன பாவம் செஞ்சேன், என் கண்ணால, நாவால, உள்ளத்தால, செயல்களால யாரை நோவடிச்சேடா சிந்திக்கணும். படுக்கைக்கு போற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னையே சுய விசாரணை செய்வாங்க. இன்னைக்கு இந்த பழக்கம் இருக்குது எங்கள்கிட்ட, சுய விசாரணை செய்வாங்க. அவங்க தான் சொன்னாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. நாளை மறுமையில உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கப்படுறதுக்கு முன்னால நீங்க கேட்டுக்கோங்க. உலகத்திலே வஸீனு கப்ல அன் தூஸனு, நாளை மறுமையில மீசான்ல உங்களோட அமல்கள் நிறுக்கப்படுறதுக்கு முன்னால உலகத்தில நிறுத்திக் கொள்ளுங்க. என் அமலுடைய தரம் என்ன, என் தொழுகையுடைய தரம் என்ன, நோன்புடைய தரம் என்ன, குறை இருக்குதா? அந்த நேரம் உறங்குறதுக்கு முன்னால, யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சிட்டேன், குறை செஞ்சிருப்பேன், என்ன மன்னிச்சிடு, அந்த தௌபாவோட படுக்கணும். எத்தனை பேர் தௌபாவோட படுக்கணும்? பாட்டோட, இசையோட, அனாச்சாரங்களோட, பாவத்தோட ஓதக்கூட, துஆ ஓதுறதுக்கு கூட மறந்து போற அளவுக்கு நாங்க தூங்கிடுறோம். அந்த தூக்கத்தில் மௌத்து வந்தா எங்கட முடிவு என்ன? தொழுகை விட்ட நிலைமையில மௌத்து வந்தா, அடுத்த மனுஷனை நோவடிச்ச நிலைமையில மௌத்து வந்தா, அடுத்த மனுஷனை இட்டு கட்டின நிலைமையில மௌத்து வந்தா, அடுத்த மனுஷனை பத்தி புறம் பேசின நிலைமையில மௌத்து வந்தா, வட்டி எடுத்த நிலைமையில மௌத்து வந்தா, பாவியாக வாழும் நிலைமையில மௌத்து வந்தா, முடிவு. எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அதிகமாக அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யும். இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அடிக்கடி நாங்க சொல்றோம். தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் நடக்கலாம், மௌத்துக்குரிய ஏற்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ஒரு நாள் மிம்பர்ல ஒரு பிரசங்கம் நிகழ்ச்சி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தூரத்திலே சஹாபாக்கள் ஏதோ செஞ்சு கொண்டிருக்கிறது அவங்களுக்கு விளங்கிச்சு. என்னென்று விலங்கல்ல தெளிவாக கேட்டாங்க. அலா மஜ்தம் அஹாவுலா, அவங்க எல்லாம் ஏன் உண்டு சேர்ந்திருக்கிறாங்க? அலா கபரின் யஹ்ஃபிரூனஹு, யா ரசூலல்லாஹ், கபர் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, கபர் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. தெரியுமா, இப்ப யாரும் மௌத்தா போயிருக்கிறாங்க. வேகமா ஓடினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிம்பர்ல இருந்து இறங்கி வேகமா போனாங்க. வேகமா போய் அந்த இடத்துல நின்றாங்க. அன்னவர் அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் நின்றாங்க. இருந்துட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, லிமிஸ்லி ஹாதல் யௌம ஃபஅஇது, எனது அருமை தோழர்களே, இத போல ஒரு நாள் உங்களுக்கும் இருக்குது. உங்களுக்கு இப்படி கபர் தோண்டப்படும், உங்களையும் வைக்கப்படும். குடும்பத்தை விட்டு தன்னம் தனியே நீங்க இந்த கபர்ல வைக்கப்படுவீங்க. எனவே இப்படியான இந்த நாளைக்கு நீங்க ரெடி ஆகுங்க, தயாராகுங்கன்னு சொன்னாங்க. எங்கெங்கட கபருக்கு தேடணும் நாங்க? இன்னமல் கபர் ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹுஃபரத்தும் மின் ஹுஃபரின் நார். ஒன்று கபரு சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கும், அல்லது நரகத்துடைய படுகுழியாக இருக்கும்னு சொன்னாங்க. சொர்க்கத்துடைய பூஞ்சோலை எங்கட கபரை மாத்துறதுக்குரிய சந்தர்ப்பம் இந்த உலகம். நாளாந்தம் நாங்க எங்கட கபரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கிக் கொண்டே இருக்கோம். சஹாபாக்கள் போல தன்னையே முழுக்க அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அர்ப்பணிச்சாங்க. முழுக்க அர்ப்பணிச்சாங்க. சொத்தா அல்லாஹ்ட தீனுக்கு, உயிரா அல்லாஹ்ட தீனுக்கு. ஏதோ ஒரு நாள் மௌத்தா போறோம், அது அல்லாஹ் விரும்பும் வழியில போகட்டுமே என்று நினைச்சவங்க சஹாபாக்கள். மௌத்த பயப்படல. இன்றைக்கு சிலவங்களுக்கு மௌத்துன்னு சொன்னா பயம், கபிரிஸ்தான்ல போறண்டா பயம், மையத்து வீட்டுக்கு போறண்டா பயம், மையத்து வீட்டுக்கு போறண்டா பயம். சிலவங்களுக்கு எதுக்காக வேண்டி பயப்படுறீங்க? மையத்தை அதிகமாக கபிரிஸ்தானை சந்திக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஸூருஹா, நீங்க போய் சந்திங்க, கபரை ஜியாரத் செய்யுங்க. ஃபஇன்ன ஃபீ ஜியாரத்திஹா இப்ரத்தன் வ இலதா, உங்களுக்கு உபதேசமும் படிப்பினையும் இருக்குது, படிப்பினையும் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுடைய நேரத்துக்கு முன்னால, சில நாளுகள்ல சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால ஜன்னத்துல் பகீஅக்கு போயிட்டு தோழர்களுக்கு சலாம் சொல்லிட்டு வருவாங்க. ஒரு நாள் இரவு அல்லாஹ்வுடைய தூதர் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். தூக்கம் போகுதில்லை. மௌத்துடைய சிந்தனை. மௌத்துடைய சிந்தனை வந்தா நிம்மதி இருக்காது. இன்னைக்கு எங்களுக்கு வேற பிரச்சனை. ஏன் உங்களுக்கு தூக்கம் போறதுன்னு கேட்டா, எங்களுக்குள்ள பிரச்சனை வேற, துன்யான பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மௌத்த மறக்க, அதாவது தூக்கத்தை இல்லாமல் ஆக்கிறது மௌத்துடைய சிந்தனை. புரண்டு புரண்டு படுக்கிறாங்க, தூக்கம் போகுதில்லை. நடுநிசி சுமார் 12 மணி இருக்கும். எழும்பினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடக்கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பண்ற பாட்டு பேசல, அவங்க தூங்குற மாதிரி இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பினாங்க. செருப்பை மெதுவா எடுத்தாங்க. தண்ட மனைவி தூக்கத்தில் இருக்கிறாங்க நினைச்சு செருப்பை மெதுவா எடுத்து வெளியில கொண்டு போய் வச்சு போட்டு போறாங்க. பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் போறாங்க. எங்க போறாங்கன்னு பாப்போம். தூங்கல்ல, டென்ஷனா இருந்தாங்க. நேரா போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகீஅக்கு. மதீனாவுல சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஜன்னத்துல் பகீஅக்கு போனாங்க. போயிட்டு அந்த இடத்திலிருந்து அழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்துடைய சிந்தனை. எங்களுக்கு எப்ப மௌத்துடைய சிந்தனை வருது? இன்றைக்கு மையத்து வீட்டுக்கு போனாலும் பலாய், மையத்து வீட்டுக்கு போனாலும் உலகத்தை பத்தி பேசுறோம், கபரடிக்கு போனாலும் உலகத்தை பத்தி பேசுறோம். எந்த நேரத்தை நாங்க மௌத்துடைய சிந்தனைக்காக எடுக்க போறோம்? உலகம் அந்த அளவுக்கு எங்களை ஈடுபடுத்தி போட்டது, பயன்படுத்தி போட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எங்க ஒவ்வொருத்தருக்கு வரணும் மௌத்து, நல்ல மௌத்து. அல்லாஹ் 2 விதமான முடிவை கொடுப்பான். ஒன்று நல்ல முடிவு, 2வது கெட்ட முடிவு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வை மறந்து உலகத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற முடிவு கெட்ட முடிவு. அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம, பாவத்தோட தௌபா இல்லாம வாழ்றாங்களே, சுஜூத் இல்லாம வாழ்றாங்களே, கெட்ட முடிவு அல்லாஹ் கொடுப்பான். யாரு சுஜூதோட, தௌபாவோட, இஸ்திக்ஃபாரோட, குர்ஆனோட, ஹலாலோட யாரு வாழுவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நல்ல முடிவை கொடுப்பான்.
நல்ல முடிவு. அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி கேட்கிறதுவா, அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதி ஃபில் உமூரி குல்லிஹா, யா அல்லாஹ் எல்லா காரியத்திலும் நல்ல முடிவை தந்திரு, நல்ல முடிவை தந்திரு. முக்கியமா மௌத்துடைய நேரம் நல்ல முடிவை தந்திரு. சஹாபாக்கள் அதிகமா கேட்டதுவா. எங்களுக்கு ஐதான் தேவை. உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தும் வேலையில நல்ல முடிவடைய இல்லை. எத்தனையோ பேர் பாவிகளாக தௌபா செய்ய நேரம் இல்லாம மௌத்தா போயிட்டாங்க. ஆனா உலகத்தில் பெரிய கோடீஸ்வரனா வாழ்ந்திருப்பார், ஆட்சி அதிகாரத்தோட வாழ்ந்திருப்பார். காரூன், ஃபிரௌன், ஹாமான், உபை இப்னு கலப், உமைத் இப்னு கலப் எல்லாம் பெரிய பெரிய அளவுல ஆட்சி செஞ்சவங்க. அல்லாஹ்வை நினைக்கல, மௌத்துடைய சிந்தனையில வாழல்ல, கேவலமான முடிவுகள் அல்லாஹ் கொடுத்தான். சஹாபாக்களை பாருங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்குள்ள வந்தது 30 வயசுல. 30 வயசு. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அவங்க மூலம் தான் இவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. மதீனாவுல வச்சு 30 வயசுல இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்க உஹது, பத்ர் எல்லா யுத்தங்களையும் கலந்து கொண்டாங்க. எல்லா யுத்தங்களையும் கலந்து கொண்டாங்க. தெரியும், பத்ருடைய யுத்தத்துல முக்கியமாக அன்சாரிகளுடைய தரப்புல மஷூரா சொன்ன ஒரு சஹாபி தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடைசியாக பங்கு பெற்ற யுத்தம் கந்தக் யுத்தம், அகல் யுத்தத்தில். அதுலதான் ஒரு தாக்குதல் நடந்து தாக்கப்பட்டு அந்த வருத்தத்தில் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு படுக்கையில மௌத்தா போனாங்க. படுக்கையில. எத்தனை வயசு இஸ்லாத்துக்கு வந்த? 30 வயசுல. மௌத்தா போன 36 வயசுல. வாழ்ந்த காலம் வெறும் 6 வருஷம். இன்னைக்கு நான் நீங்க இஸ்லாத்துல எத்தனை வருஷம் இருக்கிறோம்? பிறந்ததுல இருந்தே இஸ்லாத்துல, பிறந்ததுல இருந்தே இஸ்லாத்துல. 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 60, 70 வயசு இஸ்லாத்துல இருக்கிறோம். என்ன சாதிச்சிட்டோம் நாங்க? எனக்கு கபர சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கிட்டோமா? தாய்மார்கள், சகோதரிகள், வாலிப பெண்கள் யோசிங்க. உங்களோட வயசு எத்தனை? 20 வயசுக்கும் எத்தனை குர்ஆன் முடிச்சிருக்கிறீங்க? எத்தனை சுஜூது தவறி இருக்கும்? எத்தனை ரமலான வீணடிச்சிருப்பீங்க? எத்தனை அனாச்சாரம் வாழ்க்கையில? எத்தனை பேரை பத்தி புறம் பேசியிருப்பீங்க? எவ்வளவு அநியாயம் நடந்திருக்கும்? ஒவ்வொரு திருமணம் முடிச்ச பெண்ணும் யோசிக்கட்டும். எத்தனை தடவை தன்னை கணவனை நோவடிச்சிருப்பீங்க? எத்தனை தடவை கண்ணீர் வடிச்சு வச்சிருப்பீங்க? எத்தனை தடவை அனுமதி இல்லாம வெளியேறி இருப்பீங்க? நல்ல முடிவு அடையலுமா? கணவன் பொருத்தம் இல்லைன்னா அல்லாவே ஒதுக்கிடுவார். இந்த நிலைமையில எத்தனை பெண்கள் மௌத்தா போயிட்டாங்க, எத்தனை பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தது வெறும் 6 வருஷம். எப்படி மௌத் வந்துச்சு தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இங்க மௌத்தி. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேட்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குது, என்ன நடந்துச்சு இந்த பூமியில? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்கட மௌத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷே நடுங்கிச்சுடா. 6 வருஷத்துல செஞ்ச வேலை எந்த அளவுக்கு அல்லாஹ் பொருந்திருப்பான், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு வாழ்ந்திருப்பாங்க. வாலிபர் 36 வயசு. அல்லாஹ்வுடைய அர்ஷை நடுங்க வச்சுட்டு மௌத்தா போனார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவருக்கு அவருடைய 70,000 மலக்குமார்கள் வந்தாங்க, ஜனாசாவுல கலந்து கொண்டாங்க. கபரு 2 செவர்களும் அவரை வெச்ச நேரத்தில் நெருக்கிச்சுது. கபருடைய செவரை நெருக்கிச்சுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அவங்க ஒரு பாவின்றதுக்கு நெருக்கல்ல. இமாமார் சொல்றாங்க எந்த அளவுக்குண்டா, இந்த ஹதீஸுக்கு விளக்கம், அவங்கள நெருக்கினது எதுக்குண்டா, பல வருடங்களாக தாய் பிள்ளையை பிரிஞ்சிருந்து அந்த பிள்ளை தாய் கிட்ட வந்தா எப்படி தாய் அணைப்பாலோ இது போலதானாம். பூமி என்பது, மண் என்பது எம்முடைய தாய், எம்முடைய ஆரம்பம் அதுதான். அதனால பிரிஞ்சிருந்த புள்ள சஅத் இப்னு முஆத் கண்டதோட 2 செவரும் அவங்கள அணைச்சிச்சுன்னு சொன்னாங்க. எப்படி முடிவு? பெரிய விஷயம் இல்லை இது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பெரிய விஷயம் இல்லை இது. அதை சாதிக்கத்தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கெட்ட முடிவு அடையவா நாங்க சுஜூது செய்யறோம்? கெட்ட முடிவு அடையவா ஃபாத்திமா, அப்துல்லா, அஹமது, உபைதுல்லா எல்லா பேரையும் வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இல்ல சகோதரர்களே, தாய்மார்களே, நல்ல முடிவு அடையுது. நல்ல முடிவுக்கு வழிய பாருங்க.
கெட்ட முடிவுக்கு மட்டும் வழிவாத்திராதீங்க. உலகத்துல வாழ்றது லேசி, ஒரு தீன்தாரியா வாழ்றது கஷ்டம். தீன்தாரியா வாழ்ற நேரத்தில், ஆக்ராவுக்காக வேண்டி வாழ்ற நேரத்தில் பல பக்கத்துல கல்லடி வரும், புல்லடி வரும். சஹாபாக்களுக்கு வந்த மாதிரி பொறுமையா பேய்த்துடும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு சோதனை! ஏன் ஒரு முஃமினாவால போய் சுடு மணல்ல இழுத்துட்டு போனாங்க, பாறாங்கல்ல தூக்கி நெஞ்சில வைப்பாங்க. கபாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அவங்கள நெருப்பு கங்குக்கு மேல போட்டு பொசுக்குவாங்க. எங்களுக்கு அந்த சோதனை வரல, அவங்களுக்கு அந்த சோதனை வந்து கூட இஸ்லாத்தை விடல. இன்னைக்கு அற்பமான இன்பத்துக்காக வேண்டி, அற்பமான இன்பத்துக்காக வேண்டி, ஒருத்தனை முடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி சில பெண்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாங்க. ஒருத்திய முடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி வாலிபர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறின எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. குஃபுருக்கே போயிட்டாங்க. மௌத்த மறந்தா எல்லா கேவலமும் வந்து சேரும். பல இழப்புகள் உலகத்திலே இழக்க வேண்டி வரும். குடும்பத்துக்குள்ளே இழப்பு வரும், பொருளாதாரத்திலே இழப்பு வரும், நிறைய பிரச்சனை வரும். மௌத்த மறந்தா, மௌத்துடைய சிந்தனையில வாழ்ற மனுஷன் தண்ணிய இருந்தாலும், ஒரு அறைக்குள்ள இருந்தாலும், தண்ணிய தக்பீர் கட்டினாலும் சரி, சமூகமே ஒதுக்கினாலும் சரி, அவன் நிம்மதியா வாழ்வான். ஏண்டா அவனுக்கு தெரியும், நான் தயாராகிறது ஆகிராவுக்கு, துனியாவுக்கு இல்ல. துனியாவுல எல்லாமே ஒரு நாளைக்கு மனைவி விட்டு பிரிவோம், ஒரு நாளைக்கு பிள்ளைய விட்டு பிரிவோம், ஒரு நாளைக்கு சொத்து செல்வங்களை விட்டு பிரிவோம், உலகத்தையே விட்டு ஒரு நாளைக்கு பிரிய போறோம். பிரிஞ்சு போறதுக்காக வேண்டி அழணும், பிரிஞ்சு போறதுக்காக வேண்டி கதறணும், பிரிஞ்சு போறதுக்காக வேண்டி துடிக்கணும். எங்களை விட்டு என்றைக்கும் பிரியாதவன் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான், மறந்துடாதீங்க. அந்த ரப்ப சந்தோஷப்படுத்துங்க. கடைசி மௌத்துடைய நேரம் சந்தோஷப்படுத்துவான் அல்லாஹ். இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكه. மிக முக்கியமான நேரம் மௌத்துடைய சக்கராத், மௌத்துடைய சக்கராத். இந்த நேரம் எத்தனை கோடிக்கணக்கானவங்க நண்பர்களாக தோழர்களாக இருந்தாலும் உலகத்தில் உதவி செஞ்சிருப்பாங்க, யாரும் மௌத்துடைய நேரம் ஒரு உதவியும் செய்ய முடியாது. சக்கராத்துடைய நேரம் தனி தொடர்பு அல்லாஹ்வுடைய தொடர்பு மட்டும்தான். உலகத்துடைய தொடர்பு எல்லாம் துண்டிக்கப்படும். அதனாலதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு மௌத்து வந்த நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் அவங்க பல மலக்குமார்களை கண்டாங்க. சரித்திரம் சொல்லுது, பல மலக்குமார்களை கண்டாங்க. கடைசியா அவங்களோட அறையில இருந்தது மனைவி. சொன்னாங்க, மனைவியே நீ என்னோட வாழ்ந்த காலம் முடிஞ்சாச்சு, இதுக்கு போறோம் எனக்கு உனக்கு தொடர்பு இல்ல, அடுத்த வாழ்க்கை வாழ்றதுக்குரிய சந்தர்ப்பம் வந்தாச்சு, அதுக்குரிய வரவேற்பாளர்கள் வந்துட்டாங்க, எனவே நீ வெளியே போன்னு மனைவி அனுப்பிட்டாங்க. மனைவி அனுப்பிட்டாங்க. ஒவ்வொருவராக சலாம் சொல்லி வரவேற்றாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதுதான் ஒரு முஃமின் கடைசியாக அடையக்கூடிய சந்தோஷம். எது? அல்லாஹ் சொல்ல போற சுப செய்தி. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யாரு அல்லாஹ் தான் என்ற ரப்பு சொல்லி அதுல உறுதியாக இருந்தாரோ அவர் சக்கராத்துடைய படுக்கையில் இருக்கிறாரு. யாருமே உதவி செய்ய முடியாத நேரம் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் வருவாங்க, மலக்குமார்கள் இறங்குவாங்க. அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, அல்லா தகாஃபு, கவலைப்படாதீங்க, அல்லா தகாஃபு, பயப்படவானம், வலா தஹஸனு, கவலைப்படவுமானம், வஅப்ஷுரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு நீங்க செஞ்ச உலகத்துல பட்ட கஷ்டங்கள், பட்ட துன்பங்கள், இழந்த இழப்புகள் எல்லாத்துக்கும் பகரமாக நாங்க சுப செய்தி சொல்றோம். வஅப்ஷுரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நாங்க நன்மாராயணம் சொல்றோம். உலகத்துல யாரு வெறுத்தாலும் பரவாயில்ல, யார் ஒதுக்கினாலும் பரவாயில்ல, யார் வெறுத்தாலும் யார் ஒதுக்கினாலும் பரவாயில்ல. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகம் ஒதுக்கும் வெறுக்கும் காரணம் சுயநலம் உள்ள உலகம். இது சுயநலம். நல்லது செஞ்சா சிரிப்பான், நல்லது செய்ய தவறினா முறைப்பான். இதுதான் உலகம். ஆனா அல்லாஹ் அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய விசாலமான இரக்கம் அப்படி அல்ல. பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் ஏண்ட அடியான்னு சொல்றான். ஏண்ட அடியான், மன்னிப்பு கேட்க கையை தூக்கில மன்னிச்சிடுவான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே கடைசி வரையும் நாங்க சந்தோஷப்படுத்த வேண்டியது அல்லாஹ்வை மட்டும்தான்.
100 வருஷம் மனைவி சந்தோஷப்படுத்தினாலும் ஒரு நாளைக்கு சொல்லுவாள் என்ற நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லிவார், உனக்கிட்ட இந்த நலவையுமே நான் காணல. செஞ்சது முழுக்கவளுக்கு கடைசியா சொல்லிடுவார் ஒரே சொல்லா, உனக்கு எந்த நலவு, நீ உன் மூலம் எந்த நலவையும் நான் காணல. நரகவாதியான பெண்களுக்கு அடையாளம் சொன்னாங்க. பிள்ளைகளை வளர்த்துடுறோம், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லிடுவான், பிள்ளை என்ன செஞ்சு கிழிச்சிங்க பெருசாண்டு மறந்துடுவான். சுயநலம் உள்ள உலகம் இது. அல்லாஹ் ஒரு சுஜூத கூட மறக்க மாட்டான். ஒரு சுஜூதை அல்லாஹ் கபூல் செஞ்சா போதும் சொர்க்கத்துக்கு. சகோதரர்களே, தாய்மார்களே, அதனால மௌத் வரைக்கும் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், மௌத் வரும் வரைக்கும் நீங்க அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கடைசி முடிவு எங்கட கையில குர்ஆன் இருக்கிற நேரம் வரும், வாயில நோன்பு இருக்கிற நேரம் வரும், சுஜூதில் இருக்கிற நேரம் வரும், தவாஃபுடைய நேரம் வரும், காபாட புடவையை பிடிச்சிட்டு இருக்கிற நேரம் வரும், விக்ரோடு இருக்கிற நேரம் வரும். ஆசைப்படணும் இந்த மௌத்துக்கு. ஒவ்வொரு தாய்மார் ஆசைப்படுங்க. அல்லாஹ் சொல்றார், கடைசி நேரம் சுப செய்தி, மலக்குமார்கள், பல 100 மலக்குமார்கள் இறங்குவாங்க. சொர்க்கத்துடைய கஃபன், சொர்க்கத்துடைய வாசம், சொர்க்கத்துடைய மலர்களோட வந்து உட்காருவாங்க. அந்த நல்ல மனுஷனை சுத்தி மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் தலபாட்ட இருப்பாங்க. அந்த மனிதனுக்கு முதலாவது நரகம் காட்டப்படும். சாலிஹான மனிதர்கள் நரகம் காட்டப்படும், பாப்பார், பயப்படுவார். அதுக்கு பின்னால சொர்க்கம் காட்டப்படும். அந்த மனிதன் அந்த சொர்க்கத்தை பார்த்து சிரிப்பார். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு முதலாவது நாங்க நரகத்தை காட்டினோம், நீங்க அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்ச போராட்டம் அதுதான். ஆனா நீங்க அல்லாஹ்வோட இருந்தீங்க, அல்லாஹ்வோட பொருத்தத்துக்காக வாழ்ந்தீங்க, அதனால நீங்க போற இடம் இது. சொர்க்கத்தை காண்பிக்கிற நேரம் சிரிப்பார். நாங்கெல்லாம் சிரிச்சவங்களா மௌத்தாகணும். மௌத்துண்டது பெரிய சோதனை தான். அல்லாஹ்வே சொல்லிட்டான், ஒரு ஃபித்னா, ஒரு சோதனை, சோதனைக்குரிய நேரம் அது, அல்லாஹ் டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம். ஆனா முஃமின்களுக்கு அது பரிசு. முஃமின்களுக்கு அது பரிசு. துஹ்ஃபத்துல் முஃமின் அல் மௌத், மௌத் முஃமினுக்கு ஒரு பரிசுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பரிசு? அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்குரிய ஒரு பரிசு. அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு ஒரு வழி மௌத்தா போகணும். மௌத்தா போட அல்லாஹ்வை சந்திக்கணும். சஹாபாக்கள் விரும்பினதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நபியே நீங்க உலகத்துல வாழ போறாங்களா, மௌத்தா போறாங்க? பாலிர் ரஃபீக்கில் ஆலா, உயர்வான தோழமை அங்கவே சேர்ந்துருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால தான் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாக்கினாங்க. அவங்கள உயர்வான தோழமையை கேட்டாங்க ஸல்லல்லாஹு. மௌத் எனக்கு போதும், இதுக்கு மேல நான் வாழ தேவையில்லை, 63 வயசு போதும் எனக்கு அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு. மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு. யாரு அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுறாரோ அல்லாஹ் அவரை சந்திக்க ஆசைப்படுறார். அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுற மனிதன் மௌத்த விரும்புவார். மௌத்த விரும்புற மனிதன் மௌத்துக்குரிய தயாரிப்பு செய்வார். மௌத்துக்குரிய தயாரிப்பு செய்யாத மனிதன் மௌத்த விரும்புவானா? மௌத்த விரும்ப மாட்டார். ஏன்னா தெரியும், அது பயங்கரமான ஒரு நேரம். அது நபிமார்கள், சஹாபாக்கள் பயந்தாங்க. மௌத்துடைய நேரம் எப்படி முடிவாகுமோ பயந்தாங்க. இன்னைக்கு நாங்க பயமே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க சமூகம் பயமே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அநியாயங்களோட, பாவங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இறை மறுப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு பெண்ணும் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா போன மாதிரி மௌத்தா ஆசைப்படுது. ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு சகோதரியும் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா ஃபிரௌனுடைய மனைவி எப்படி மௌத்தா போனாங்களோ அப்படி மௌத்தா போறது ஆசைப்படுங்க. எப்படி மௌத்து வந்துச்சு அவங்களுக்கு? கோடான கோடீஸ்வரன் ஃபிரௌன், பேசான ஒரு சொத்துக்கு சொந்தக்காரனா, ஆட்சி, பெரிய ஆட்சியாளர் அவன். நான் தான் ரப்புண்டே சொல்லிட்டு இருந்தவன் அந்த காலம். இவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க, இஸ்லாம் முஸ்லீமா இருக்கிறாங்க விளங்கினத பின்னால ஆசியா ரலியல்லாஹு உள்ள எல்லா சொத்தையும் உதறி தள்ளின. எனக்கு தேவையில்லை, என்ற ரப்பு போதும் எனக்கு. இன்னைக்கு உலகம் தான் தேவைகளுக்கு. நகநட்டு தேவை, வீடு தேவை, அது தேவை, இது தேவை, உலகம் தான் தேவை. இன்றைக்கு பெண்களுடைய நிலைப்பாடு அல்லாஹ்வுடைய அருளுக்கு உட்பட்டவர்களை தவிர அந்த ஃபேஷன், இந்த ஃபேஷன், அப்படி ஃபேஷன் அபாய உடுக்கணும், ஃபேஷனா டெனிம் அடிக்கணும், டி-ஷர்ட் மெட்டீரியல் நல்ல இறுக்கமா போடும், அடுத்தவனுக்கு காட்டணும். உலகாசை. மௌத்த மறந்தான் ஆடை எல்லாம் குறைச்சிட்டான். மௌத்த மறந்தா ஆடை உடுப்பெல்லாம் குறைச்சிருவார். வெக்கம் எடுபட்டு போகும் மௌத்து மறந்தான்.
மௌத்த மறந்துடக்கூடா தாய்மார்களே, சகோதரிகள். ஒரு பெண் அரை நிர்வாணி போல இறுக்கமா ஆடை அணிந்து கொண்டு அடித்தவருடைய கண் பார்வை திரும்பும் அளவுக்கு போகிறாள் என்றால் மௌத்த மறந்தவள் போறாள். மௌத்த மறந்தவள் போறாள். நீங்க படிக்கலாம், தாராளம், எங்க வைத்து படிக்கலாம். இஸ்லாமிய வரம்பை மீறிடாதீங்க. இஸ்லாமிய வரம்புக்குள்ள நீங்க எதுவும் செய்யலாம், தாராளம். உங்களோட ஹிஜாபை பாதுகாத்துருங்க. மௌத்துடைய நேரம் அதுக்குரிய பிரதிபலன் நிச்சயம் அல்லாஹ் காண்பிப்பா உங்களுக்கு. உங்களை ஏண்டி அளவுக்கு மூடி வாழ பாருங்க தாய்மார்களே, சகோதரர்களே. ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் பொருந்தி கொண்டான். எதை வச்சு? அவங்க தன்னை முழுக்க அர்ப்பணிச்சாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி. சொத்து செல்வம் எனக்கு ஒன்றுமே வானம் என்ற ரப்பு போதும் நினைச்சாங்க. அல்லாஹ்ட பொருத்தத்தை அடைய விரும்புகிற பெண் முதலாவது அடைய விரும்புவாள் தண்ட கணவன் பொருத்தத்தை. தண்ட கணவன் பொருத்தத்தை தண்ட கணவன் பொருந்தாம அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டான். எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தோடு மரணிப்பால் சொர்க்கம் நுழைஞ்சிட்டாள். அல்லாஹ்ட பொருத்தம் கணவன் பொருத்தத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும் தாய் தந்தையுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்ட பொருத்தம் இருக்கிறது. மறந்துடாதீங்க. உங்களோட பொண்டாட்டி உங்களை பொருந்த அவசியம் இல்லை. அல்லாஹ்ட பொருத்தம் கிடைச்சா போதும். ஆனா மனைவியுடைய ஹக்கு பேணப்படும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயம் தெரிய வந்துச்சு. இப்ப இவங்களை சித்திரவதை செய்ய போறான். எப்படியான முடிவு அல்லாஹ் கொடுக்க போறான் பாருங்க. உங்களால ஏலும் அல்லாஹ் கிட்ட சேலஞ்ச் பண்றது, அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கேட்கறது கேளும். நீங்க உண்மையான முஸ்லிமா வாழ்ந்தா, இபாதத்துள்ள பெண்ணாக வாழ்ந்தா, ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா படுக்க போட்டிருக்கு. 4 பேர் தூக்கக்கூடிய கல்ல தூக்குறாங்க. அவனோட தலையில போடப்படுகிறது. போடுறதுக்கு முன்னால ஆசியா ரலியல்லாஹு சிரிச்சாங்க. ஃபிரௌனோட கூட்டம் சொன்னா கடைசி நேரம் ஆசியாவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு. பைத்தியம் பிடிக்கல, அந்த நேரம் அந்த சில நிமிடங்கள்ல அல்லாஹ் கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க. ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுற அந்த வார்த்தை. ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், சொர்க்கத்திலே உனக்கிட்ட ஒரு மாளிகை எனக்கு இப்ப காட்டு, கட்டி காட்டணும். கேட்கலும் தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மை இஸ்லாமிய பெண்ணாக வாழ்ந்த அல்லாஹ் கிட்ட கேட்கலும், எனக்கு கட்டித்தா யா அல்லாஹ், கட்டித்தா. இப்னிலி பைத்தன் ஃபில் ஜன்னah. இந்தக உனக்கிட்ட கட்டித்தா யா அல்லாஹ். வனஜ்னி மின் ஃபிரௌன வ அமலி. ஃபிரௌனுடைய கொடிய அந்த பண்புகள் இருந்து என்ன பாதுகாத்துறியா அல்லாஹ். என்னைய பாதுகாத்து முழுக்க உனக்கிட்ட நீ சொர்க்கத்துல மாளிகை கட்டி காட்டு. கேட்டதோடு அல்லாஹ் உடனே மாளிகையை கட்டி காட்டினான் அவங்களோட கண்ணுக்கு. இந்த மாளிகையை பார்த்ததோடு தான் ஆசியா ரலியல்லாஹு சிரிச்சாங்க. அது ஆகிரா கண்மூடப்பட்ட ஃபிரௌனுக்கும் அவன் கூட்டத்துக்கும், ஈமான் இல்லாத கூட்டத்துக்கு சிரிச்சது பைத்தியகாரி போல விளங்கி இருக்குது. அவங்க சிரிச்சதுடைய அர்த்தம் சொர்க்கத்தை பார்த்து. பெரிய விஷயமா? ஒவ்வொரு முஃமினும் நாங்க எத்தனையோ பேரை பார்த்து சொல்லியிருப்போம், எத்தனையோ ஜனாசாக்களை பார்த்து சொல்லியிருப்போம். பாருங்கள் எவ்வளவு சிரிச்சுட்டு மௌத்தா போயிருக்கிறார். இது சும்மா சிரிப்பில்லை சகோதரர்களே, தாய்மார்களே. கடைசி நேரம் சொர்க்கத்தை பார்த்து சிரிப்பு. நாங்க ஒவ்வொருத்தர் மௌத்தா போகணும் சொர்க்கத்தை பார்த்து. ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட தலைக்கு கல்லு போடப்படுது. கல்லு தலையில விழமுந்தி அல்லாஹ் ரூஹ வாங்கிட்டார். அவங்களோட டெட் பாடி, உயிர் இல்லாத அந்த உடம்புல தான் வந்து விழுகுது கல்லு. உயிரை வாங்கிட்டான் அல்லாஹ். எழுதிட்டான் அல்லாஹ் இல்லைன்ற உயர்வான இடத்தில் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா ரூஹ. ஏன் உங்களோட ரூஹு இல்லையேன் பதிவு செய்யப்படணும். சிஜ்ஜீல் கேவலமான இடம் பதிவு செய்யப்பட கூடாது. ரமலான் எங்களை பண்படுத்துறதுக்காக அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம். ஈமான வலுப்படுத்துறதுக்கு, இபாதத்தை அதிகப்படுத்துறதுக்கு தந்த சந்தர்ப்பம். குர்ஆனோட வாழுங்க, சுஜூதோட வாழுங்க, அதிகமாக சுஜூது செய்யுங்க. தராவிகுடைய தொழுகை 20 ரக்காத் தொழுகிறோம், 40 சுஜூது. அதிகமா துஆ செய்யுங்க. இது அல்லாஹ் நெருங்கி வந்திருக்கக்கூடிய நேரம் தான் சுஜூது. அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜித். அடியான் சுஜூதில் இருக்கிற நேரம் அல்லாஹ் நெருங்கி வந்துடுறான். கேளுங்க அல்லாஹ் கிட்ட அதிகமா துஆ. சொன்னாங்க ஸல்லல்லாஹு ஃபஅக்ஸிரு துஆ. அதிகமா துஆ கேளுங்க. எங்களுக்கா கேட்கணும், எங்கட புள்ள குட்டிக்கு கேட்கணும்.
எங்கட குடும்பத்துக்காக கேட்கணும், சமூகத்துக்காக கேட்கணும், நாட்டு நிலைமைக்காக கேட்கணும், எங்கட நல்ல முடிவுக்காக வேண்டி முக்கியமா கேட்கணும், ஆகிராவுடைய வெற்றிக்காக வேண்டி கேட்கணும். தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியமான சகோதரிகளே, எனவேதான் அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுறாதீங்க. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறான். அந்த முடிவு எப்ப வரும் என்று தெரியாது. எப்ப வந்தாலும் நாங்க அதுக்கு முகம் கொடுக்க தயார் நிலைமையில இருக்கணும். வல்லவன் அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய முடிவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ஆக்குவானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயா, தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்களை மன்னித்து மறைத்திடு யா அல்லாஹ். ரப்பே, சங்கையான ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய அருள்மிக்க மாதம் யா அல்லாஹ். நீ அடியார்களை மன்னிக்கும் மாதம் யா அல்லாஹ். நரக விடுதலை கொடுக்கும் மாதம் யா அல்லாஹ். ரப்பே, அனைவருக்கும் உன்னுடைய விசாலமான அருளில் இடம் தந்திடுவாயாக யா அல்லாஹ். எம்முடைய குடும்பங்களையும் பொருந்திக் கொள்வாயாக. பூராவுல முஸ்லிம்களுக்கு உன்னுடைய அருளை கொடுத்திடியா அல்லாஹ், மன்னிப்பையும் கொடுத்திடியா அல்லாஹ், நரக விடுதலையும் கொடுத்திடியா அல்லாஹ். யாரெல்லாம் கபர்களில் வாழுகிறார்களோ முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவருடைய கபரை சொர்க்க பூஞ்சொலி ஆக்கிறியா அல்லாஹ். அவர்கள் அனைவர் யாரெல்லாம் அவர்களின் நரகத்துக்காக வேண்டி எழுதப்பட்டார்களோ அவர்களுக்கு நரக விடுதலை கொடுத்திடியா அல்லாஹ். ரப்பே, எம்முடைய உள்ளத்திலே மௌத்துடைய சிந்தனை உண்டாக்குவாயாக. தவறுகள் செய்யும் போது, பாவங்கள் செய்ய நினைக்கும் போது, தொழுகை விடும் போது யா அல்லாஹ், இபாதத்திலே சோர்வுகள் வரும் போது மௌத்துடைய சிந்தனையை தந்து எமக்கு இபாதத்துகள் ஆசை ஆர்வத்தை உண்டாக்குவாயாக. எந்த நேரமும் மௌத்துடைய சிந்தனையோடு வாழக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயாக. நம்முடைய பெண்கள் சமூகத்தை பொருந்திக் கொள்வாயாக. ஹிஜாபுடைய வாழ்க்கை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அனாச்சாரங்கள் ஆசை வரும் போது அவர்களுக்கு மௌத்துடைய சிந்தனை கொடுப்பாயாக. அப்படி அணிய வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் விரும்பாத வாழ்க்கை வாழ நினைக்கும் போது அவர்களுக்கு மௌத்துடைய சிந்தனை கொடுத்து விடியா அல்லாஹ். வாலிப பெண்கள் சமூகத்தை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. ஹிஜாபுடைய பத்தினி பெண்களாக ஆக்குவாயாக. அவருடைய முடிவுகளை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நீ கொடுத்த கண்ணியமான முடிவாக ஆக்கிடுவாயாக. எமக்கு நல்ல முடிவை தருவாயாக. கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலாடி ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் எம் அனைவரை முன் சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.